தனுசு ராசிக்கு இந்த மாதத்தில் நன்னா இருக்கா? சூப்பராக இருக்குது. கடன்லாம் கிடைக்கும். எதிர்பார்த்த ஹோம் லோனு, பர்சனல் லோனு, பிஸ்னஸ் லோனு இதெல்லாம் கிடைக்கும். ஒரு பூர்வீக சொத்து சம்மந்தமான விஷயங்களை பேசி தீர்க்கக்கூடிய மாதமாக இருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் ஆகும், ஆனால் தீர்த்துக்கக்கூடிய மாதமாக இருக்கும். முதலீடு சம்மந்தமான விஷயங்கள் எதிர்பார்த்தவங்களுக்கு கிடைக்கும். ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறவங்க, ஆண்டர்பிரனராக இருக்கணும்னு நினைக்கிறவங்க அருமையாக இருக்கும். தனுசு ராசிக்கு வைகாசி மாதம் எப்படி அமைய போகுது? தனுசு ராசிக்கு இந்த மாதத்தில் நன்னா இருக்கா? சூப்பராக இருக்கு. கடன்லாம் கிடைக்கும். எதிர்பார்த்த ஹோம் லோனு, பர்சனல் லோனு, பிஸ்னஸ் லோனு இதெல்லாம் கிடைக்கும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், பணவரவுகள் வரட்டும், எல்லாமே சரி. தனக்கு பிரயோஜனமாகணும், மற்றவாளுக்கு பிரயோஜனம் ஆகக்கூடாது. ஃப்ரெண்டு கேட்டான், ஃப்ரெண்டி கேட்டான், கொடுத்துட்டேன். கேட்கும்போது ஒரு நாளைக்கு 5 கால், வாங்கி கொடுக்குற அன்றைக்கி 10 கால், கொடுத்த அடுத்த நாள் 4 கால், 4-5 நாள் கழிச்சதுக்கப்புறம் 1 கால். இப்போ கால் பண்ணாலும் எடுக்கிறதுல மிஸ்டு கால் அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடாது. வாங்குற வரைக்கும் சந்தோஷப்பட்டு வாங்க இதாகும்போது பாதிப்பு வரும். அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. பூர்வீக இடத்துக்கு போயிட்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. என்னுடைய சொந்த ஊர், குலதெய்வ கோயில், அதெல்லாம் அந்த மாதிரிலாம் போயிட்டு வரத்துக்குண்டான வாய்ப்புகள் நிறையா பார்க்க முடியும். சொந்த பந்தங்களை சந்திப்பாங்க. ரொம்ப ஒரு பூர்வீக சொத்து சம்மந்தமான விஷயங்களை பேசி தீர்க்கக்கூடிய மாதமாக இருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் ஆகும், ஆனால் தீர்த்துக்கக்கூடிய மாதமாக இருக்கும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கோபம் ஜாஸ்தியாக வரும் அப்படின்னு. இந்த பிரகாஷ்ராஜ் சார் பார்த்திங்கன்னா அந்நியன் படம், அதில் விக்ரம் சார் நடிக்கும்போது தன்னை கூல் டவுன் பண்ணிகிட்டே இருப்பார். ஒரு மாத்திரை எடுத்து போட்டு குடிச்சுப்பார். ரொம்ப அருமையாக நடிச்சிருப்பார். அந்த மாதிரி இந்த மாதம் ஏன்னா என்னை கோவப்படுத்துறேன்னு அந்த டென்ஷன்லாம் ஆவாங்க, அப்புறம் சரியாயிடும். வீடு இடம் சம்மந்தமான விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மறதி ஜாஸ்தியாக இருக்கும். அப்பப்போ தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. முதலீடு சம்மந்தமான விஷயங்கள் எதிர்பார்த்தவங்களுக்கு கிடைக்கும். ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கிறவங்களுக்கு, ஆண்டர்பிரனராக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அருமையாக இருக்கும். வேலை வாய்ப்பில் மேனேஜர் தோளை தட்டுவார். ஒரு கல் எடுத்து, ஒரு இன்ஸ்டாவில் பார்த்தேன், ஒரு கல் எடுத்து மேனேஜர் வீசுவார். வீசும் பொழுது கல் தண்ணிக்குள்ளே மூழ்கிடும். மேனேஜர் கேட்பார், அந்த ஜூனியர்கிட்ட கேட்பார், ஏன் கல் முழுகிச்சுன்னுவார். அப்போ அவர் சொல்லுவார், சார் கல் வெயிட்டு, அதனால் தண்ணியில் போட்டோன்னு பொத்துன்னு உள்ள முழுகிடுச்சுன்னுவார். சீனியர்கிட்ட கேட்பார், நீ சொல்லு ஏன் கல் முழுகிடுச்சுன்னு. உங்கள் கையில் இருக்கிற வரைக்கும் பாதுகாப்பாக இருந்தது சார், அங்கே போனோடனே முழுகிடுச்சு சார்னுவார். நீ தான் நல்ல பையன், உனக்கு அடுத்தடுத்த நல்ல வளர்ச்சி இருக்குன்னுவார். அது கூட இருக்கிற இன்னொருத்தர் சொல்லுவார், அப்படிப்பட்ட வளர்ச்சி நான் கல்லாகவே இருந்துட்டு போகிறேன், முழுகிட்டு போகிறேன்னு வேலையை விட்டு போயிடுவார். ஸோ இந்த மாதிரி ஆளுக்கு ஏற்ற மாதிரி, இடத்துக்கு ஏற்ற மாதிரி, சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய கருத்துக்களையும் தன்னுடைய விஷயங்களையும் மாற்றி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறையா இருக்குது. அதே மாதிரி நிறைய தியானம், யோகா, குருமார்களை சந்திக்கிறது, பிரசித்தி பெற்ற கோயில்களுக்கு போயிட்டு வருது, குலதெய்வ வழிபாடெல்லாம் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான இன்ட்யூஷன். இப்போ தான் நினச்சேன் கோகுல் கூப்பிட்றாரு, இப்போ தான் நினச்சேன் சங்கவி கூப்பிட்றாங்களே, இப்படியெல்லாம் ஆச்சரியமான விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த மாதத்தில். வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டெல்லாம் அம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு. இப்போ வைகாசி மாதம் வரப்போகுது. வைகாசி மாதம் 12 ராசி நேயர்களுக்கும் எப்படி இருக்க போகுது? இந்த வைகாசி மாதம்ங்கிறது 15/5/2026 அன்னைக்கு தொடங்கி அடுத்த முடியறது பார்த்தீங்கன்னா 14/6/2024 14/6/2026 வரைக்கும் நமக்கு இந்த வைகாசி மாத பலன்கள் இருக்குது. இந்த வைகாசியில் என்னென்ன விசேஷங்கள் வருது? வைகாசி விசாகம் வந்துடுறது, அது ஒரு சிறப்பு விசேஷங்கள் இருக்குது. வைகாசினாலே விசேஷம்தான். முகூர்த்தம் நிறைஞ்ச அற்புதமான மாதம் இந்த வைகாசி மாதம். 2வது மாதம், அதாவது கால புருஷ தத்துவத்தில் ரிஷப மாதம்னு சொல்லுவாங்க இந்த மாதத்தை. என்ன மாதம்? ரிஷபம். உழைப்புக்கே உண்டான மாதம் இந்த மாதம். 2ஆம் இடம் ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லுதுன்னா, பொன், பொருள், ஆபரணங்கள், பணம், கையிருப்பு, பேச்சு, உணவு, அதே போன்று செல்வ செழிப்பு, வாக்குஸ்தானம், குடும்பஸ்தானம்னு சொல்லுவாங்க. எனக்கு பணத்தில் பிரச்சனை இருக்குது, குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, வாழ்க்கையில் பெரிய கஷ்டங்கள் இருக்குது, கணவன் மனைவிக்குள்ளே பெரிய சண்டை சச்சரவுகள் இருக்குது, ஃபேமிலியில் இப்படி அப்படி அப்படி இப்படி இப்படி பல்வேறு விதமான குழப்பம் இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வைகாசி மாதம் இருக்கக்கூடிய விரதங்கள் அவர்களை மேலோங்கும், வெற்றிகளை கொடுக்கறதாக ஆகும். வைகாசி மாதத்தில் இருக்கக்கூடிய வழிபாட்டு முறைகள் அவங்களை மேலும் 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 மேலும்
பாக்கியம் பெருக்கும்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மாதத்துல தான் இந்த வைகாசி மாதம் இருக்கு. இந்த வைகாசி மாதத்துல இருக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப விசேஷம். ராசியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் அவங்க சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய காலமா இருக்கு. அதே மாதிரி நாள் ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா சூரியன் பலம் இல்லாமல் இருக்கு. சூரியன் பலம் இல்லைன்னா இந்த மாதத்துக்கு வீக் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்துல கண் சம்பந்தமான உபாதைகள்லாம் ஜாஸ்தியா இருக்கும். உடம்புல ஹீட் சம்பந்தமான பிரச்சனைகள், சூடு சம்பந்தமான பிரச்சனைகள், ரத்த சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த ப்ரெஷர் சுகர்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம். புதன் அந்த மாதத்துல கரெக்டா சூரியன் பக்கத்துல இருக்க. சுக்கிரன் இருக்க எங்க ஒரு 3 நாட்கள் வரைக்கும் சுக்கிரன் வந்து அதே இடத்துல இருக்கக்கூடிய ரிஷபராசியில் இருக்கார். அப்ப பணவரவுகளை கொடுக்க சொந்த வீட்டில் இருக்கார். ஒரு 3 நாட்கள் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்கார். அப்போ இதெல்லாம் ஒரு சுப விஷயங்கள், அதாவது குட் சைன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வைகாசி மாதத்துக்குண்டான மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பார்ப்போம். சார், வைகாசி மாதத்தில் இப்போ முக்கியமான முடிவுகள் எடுக்கிறாங்க, ஒரு சுப காரியத்துக்கு தேதி குறிக்கிறாங்கன்னா குறிக்கலாமா? எந்தெந்த ராசி குறிக்கலாம்? இந்த மாதம் 2 அமாவாசை வருது. ஓகே. 2 அமாவாசை எப்போ வருதுன்னா 16/5/2026 அன்னைக்கு சனிக்கிழமை. ஓகே. அன்னைக்கு அமாவாசை, சர்வ அமாவாசை, கிருத்திகை நட்சத்திரம் வந்துடுறது. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதம் இன்னொரு அமாவாசை இருக்குது. எப்போ அப்படின்னா கரெக்டாக 31ஆம் தேதி, வைகாசி 31, 14/6/2026 அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஸோ அன்னைக்கு இந்த மாதம் 2 அமாவாசை வரங்காட்டி சில விசேஷங்கள் கொண்டாட மாட்டாங்க. நிறைய பேர் 2 அமாவாசைகள் வருது, அதனால சிறப்பு நிகழ்ச்சிகள், சுப காரியங்களை பண்ண மாட்டாங்க. இருந்தாலும் அவர்கள் இந்த வைகாசி மாதம், ஏன்னா சித்திரை மாதம் எப்படி நான் பண்ணலை, வைகாசி பண்ணாத விட்டா போயிடுதுன்னு சொல்லிட்டு அதுக்குண்டான பிரீதிகள் தான் பண்ணிட்டு இந்த வைகாசி மாதம் பண்ணுற வழக்கங்கள் உண்டு. இந்த வைகாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னா மாதத்தின் ஆரம்பம் 15/5/2026 மாத சிவராத்திரி இருக்குது. சுக்ல சதுர்த்தி 19ஆம் தேதி. சுக்ல சதுர்த்தினா வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி 19ஆம் தேதி இருந்துட்டு இருக்கு. 19ஆம் தேதி 20ஆம் தேதி இருக்குது இந்த வளர்பிறையில் வர சதுர்த்தி. சஷ்டி பார்த்தீங்கன்னா 21ஆம் தேதி சஷ்டி. முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கிறவங்க அந்த சஷ்டி விரதம் 21, 22 சஷ்டி வந்து வருது. அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் குரு பெயர்ச்சி வாக்கிய பிரகாரம் 26/5/2026 குரு பெயர்ச்சி செவ்வாய்க்கிழமை வாக்கிய பிரகாரம் வரார். குரு பகவான் பகல் 11 மணிக்கு எதிலிருந்து மிதுன ராசியிலேருந்து கடகராசிக்கு பிரவேசம் பண்ணுறார். ஆனால் திருக்கணித பிரகாரம் பார்த்துட்டிங்கன்னா ஜூன் மாதம் 1ஆம் தேதி நம்ம பண்ணுறோம். ஸோ வாக்கிய பிரகாரம் 26ஆம் தேதியும் திருக்கணித பிரகாரம் ஜூன் 1ஆம் தேதி நம்ம வந்து வரோம். வளர்பிறையில் வரக்கூடிய ஏகாதசி, அது வந்து 27ஆம் தேதி புதன்கிழமை ஏகாதசி விரதம் இருக்கிறது ரொம்ப விசேஷம். பிரதோஷ நன்னாள். இந்த பிரதோஷ நன்னாள் 28/5/2026 அந்த பிரதோஷ நன்னாள் தான் அன்னைக்கு மகா பிரதோஷமும் கூட. அன்னைக்கே பார்த்துட்டீங்க அப்படின்னா அக்னி நட்சத்திரம் முடிவும் இருக்கு. எப்போ? 28ஆம் தேதி. அடுத்தது பௌர்ணமி, வைகாசி விசாகம் 29/30. இது வந்து வைகாசி விசாகம். என்ன சார் 2 நாள் சொல்றேன், நட்சத்திரம் 2 நாள் இருக்கா, நான் 2 நாள் சொல்லிட்டு இருக்கேன். அது கோயில், வீட்டு பக்கத்தில் இருக்கிற கோயில்களில் எப்படி பண்றாங்களோ அதை பொறுத்து அது வந்து மாறும். சங்கடஹர சதுர்த்தி 4/6 ஜூன் மாதம் 4ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி இருக்கு. வாஸ்து பூஜை பண்றதுக்கு ரொம்ப உகந்த நாள். ஏன்னா அக்னி நட்சத்திரம் முடிஞ்சிருது. அக்னி நட்சத்திரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து வாஸ்து பூஜையெல்லாம் பண்ணுவாங்கல்ல, 4/6/2026 அன்னைக்கு ரொம்ப விசேஷம். அன்னைக்கு என்ன டைம் பண்ணலான்னா காலையில் 10:06 10:42 வரைக்கும், 10:06 10:42 வரைக்கும் ரொம்ப சிறப்பாக இருந்துருக்கு. அதுக்கப்புறம் சஷ்டி 6ஆம் தேதி சஷ்டி வந்துடுது. ஏகாதசி வந்து 11/6 மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது, விரதம் இருக்கிறதுக்கு. 12 ஜூன் வந்து பிரதோஷம், அன்றைக்கி வெள்ளிக்கிழமை பிரதோஷம் வருது. கிருத்திகை மாத சிவராத்திரிங்கிறது 13/6 வருது. திருப்பி அமாவாசை 14/6 2வது அமாவாசை வைகாசி மாதம் வரக்கூடிய அமாவாசையாக இருக்கு. இந்த மாசத்துல இருக்கிற முழு விசேஷங்கள் எல்லாமே சொல்லியாச்சு. இந்த வைகாசி மாதத்துல வந்து இந்த ராசி மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்குன்னா எந்த ராசி? துலா ராசி. ஓகே. மிதுன ராசி. துலா ராசியும் மிதுன ராசியும் இந்த மாசத்துல கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாசம் இருக்கும். ஓகே. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கும். ஓகே. இப்போ தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறாங்கன்னா எந்த ராசினியர்கள் வைகாசி மாசத்துல தொழில் தொடங்கலாம்? பொதுவாக தொழில் தொடங்குறதுக்கு கடக ராசிக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. ஓகே. சிம்ம ராசிக்கு சிறப்பா இருக்கு. சிம்ம ராசிக்கு பெனிஃபிட்ஸ் அதிகம். கன்னி ராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஓகே.
விருச்சிக ராசிக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிகத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு இதாக இருக்கும். வேலை வாய்ப்புனா தனுசு ராசிக்கு நல்லா இருக்குது. ஓகே. வேலைக்கு போகிறதுனா தனுசு ராசிக்கு நல்லா இருக்கக்கூடியதாக இருக்கும். கும்பத்துக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல, சாதகமாக இருக்குது. மீனத்துக்கு சுமாராக இருக்குது.